மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, மூத்த அரசியல்வாதி பழ கருப்பையா உள்ளிட்டோர் பங்கேற்கும் சாணக்கியாவின் 7ஆம் ஆண்டு விழா மார்ச் 14 சனிக்கிழமை மாலை 5:30 மணிக்கு சென்னை ஹாரிங்டன் சாலை, லேடி ஆண்டாள் பள்ளி ஆடிட்டோரியம். அனல் பறக்கும் அரசியல் பேச அனைவரும் வருக. தமிழகத்தில் லாக்அப் மரணங்களை தடுக்க போலீஸ் சீர்திருத்த கமிஷனை அமைக்க வேண்டும் என்று காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 2021 மே முதல் 2026 மார்ச் வரையிலான காலகட்டத்தில் 36 லாக்அப் மரணங்கள் நடைபெற்றுள்ளதாக மனித உரிமைகள் அமைப்பான பீப்புள்ஸ் வாட்ச் அமைப்பு தெரிவித்துள்ளது. மிக முக்கியமாக உயிரிழந்த 36 பேரில் 40% பேர் பட்டியலின மற்றும் பழங்குடியின சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்று அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. 2022இல் பழங்குடியின சமூகத்தைச் சேர்ந்த தங்கமணி என்பவர் திருவண்ணாமலையிலும், 2024இல் கடலூர் மாவட்டத்தில் பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த பாஸ்கர் என்பவரும், 2025இல் அஜித்குமார் என்பவரும், 2026 மார்ச் 9ஆம் தேதி மானாமதுரையில் பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்த ஆகாஷ் டெல்சன் போன்றவர்களும் போலீஸ் கஸ்டடியில் உயிரிழந்தனர். தமிழகத்தில் தொடர்ந்து நடந்து வரும் லாக்அப் மரணங்கள் குறித்து பதிவிட்டுள்ள காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம், தமிழ்நாட்டில் யார் ஆட்சியில் இருந்தாலும் லாக்அப் மரணங்கள் நடைபெற்று வருகின்றன. தேவையான சீர்திருத்தங்களை உடனடியாக மேற்கொண்டு காவல்துறையை முழுவதுமாக மறுசீரமைக்க வேண்டும். முக்கியமாக காவல்துறையின் உள்ள அனைவருக்கும் கட்டாய உளவியல் மதிப்பீடு செய்ய வேண்டும். தமிழகத்தில் லாக்அப் மரணங்களை தடுக்க போலீஸ் சீர்திருத்த கமிஷனை அமைப்பது மட்டுமே தீர்வாகும் என்றும் தெரிவித்துள்ளார்.